Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட ஒரு வாட நினைத்த வார்த்தையானது ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். யாருக்கு நன்மையான காரியங்களை தேவன் செய்கிறார்? தேவனை உண்மையாய் தேடி அவருடைய சமூகத்தை நாடி அவரை முழு மனதோடு ஆராதித்து துதித்து அவரையே நம்பி அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையானவைகளை செய்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் கர்த்தர் நல்லவர். நம்மையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவரை போலவே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். அவருடைய தீர்மானத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் அவருடைய திட்டத்தை நம் வாழ்வில் பரிபூரணமாக நிறைவேற்றுகிறார். ஆமேன். இப்பொழுதும் இதை தேவ பிள்ளைகள், ஏன் இந்த பாடுகள் பிரச்சனைகள் எனக்கு, ஏன் இந்த கஷ்டங்கள் என் வாழ்வில், இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் என் வாழ்வில் நடக்கிறது என்று பலவிதமான கேள்விகளோடு இருப்பீர்களானால் கவலைப்படாதீர்கள் தேவ பிள்ளைகளே. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு போதும் மாறாது. ஆல் திங்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் யோர் குட். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே. இந்த நல்ல வேளையிலும் ராஜா அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளோட பிரச்சனைகளை உம்முடைய மகிமைக்கு ஏதுவாக நீங்க மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. நீங்க உம்முடைய பரிபூர்ண திட்டத்தை உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேற்றி நீர் மகிமைப்பட போற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென்.